கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். யோவான் அதிகாரம் 14 வசனம் 7, 8, 9. யோவான் அதிகாரம் 14 வசனம் 7, 8, 9. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள் என்றால் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அதாவது எப்படி விசுவாசிக்கிறார்கள் அப்படின்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை பிதா என்று அவர் சொல்லாமல் சொன்னார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னை பிதா, அதாவது கடவுள் என்று அவர் இன்டைரக்டாக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார் என்பதை நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டால், அந்த யோவான் அதிகாரம் 14 வசனம் 12 நாம் வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 14 வசனம் 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால், பாருங்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால். பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டால், இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பிதாவினிடத்திற்கு ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று இயேசு கிறிஸ்து அநேக வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ இவர் தான் பிதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவர் பிதாவிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, பிதாகிட்ட போகிறேங்கிறார். அப்போ இவர் பிதா அப்படின்னா பரலோகத்தில் பிதான்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ 2 பிதாவா? இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அர்த்தத்தில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் மாதிரியே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று இந்த வேதம் நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது. இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்கள், கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 15. கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்கள், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்போ அவர்னா யார்? அந்த வசனத்திற்கு மேல் உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கணும்னா, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ யாருடைய இரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டோம். அப்போ இங்கே அவர்னு சொல்லப்பட்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் அப்படிங்கிறார். தரிசனம்னா பார்க்கறது, அதரிசனம்னா பார்க்க முடியாத தேவன். அப்போ பார்க்க முடியாத தேவன் யார்? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் என்றால் அவரை எல்லாம் யூதர்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் அதே போன்று பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்த்திருக்கார். மோசே முட்செடியில் கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மோசே பார்த்திருக்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அநேகர் பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று புதிய ஏற்பாட்டிலும். அப்போ இப்போ இந்த இடத்துல தேவன் என்று யாரை சொல்கிறாருன்னா பவுல், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்போ பார்க்க முடியாத கடவுள் யார்? பிதாவாகிய தேவன். அப்போ அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்போ பார்க்க முடியாத கடவுள் பிதாவாகிய தேவன் என்றால், அவர் மாதிரியே அவருடைய தற்சொரூபம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து
பிதாவாகிய தேவன் மாதிரியே இருக்கிறார் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல் இன்னும் இந்த காரியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னும் சில வசனத்தை நாம் தியானிக்கலாம். பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 6-7. பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 6-7. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்கள், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து, அவர்னா யார்? அந்த வசனத்தில் நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் அந்த அவருங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ சிலுவையில் நமக்காக மரித்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் யார்? இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும், பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய ரூபமாகவே இருக்கிறார். யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்னா அதரிசனமானவர், அவரை பார்க்க முடியாது, அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று இயேசு கிறிஸ்துவே சாட்சியாக அநேக இடங்களில் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ பாருங்கள், இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் அப்படிங்கிறார். அப்போ தேவன், பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அவர் மாதிரியே இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல் எபிரேயர் அதிகாரம் 1 வசனம் 3. எபிரேயர் அதிகாரம் 1 வசனம் 3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருக்கார்னா பிதாவாகிய தேவன் மாதிரியே இருக்கார். பாருங்கள், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர்னா யார்? அந்த வசனத்தில் அந்த கடைசியாக சொல்கிறார் பாருங்கள், வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அப்போ வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னா பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர்னா யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய யார்? பிதாவாகிய தேவனுடைய. அப்போ இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய தன்மை, அவர் எப்படி இருக்காரோ அதே போன்று இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்லாமல் 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4. 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ தேவனுடைய சாயல், கடவுளுடைய ரூபமாக இருக்கிறவர், கடவுளுடைய சாயலாக இருக்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்கள், தேவன் எப்படி இருக்காரோ, பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அவர் மாதிரியே இருக்கிறவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் பிதாவாகிய தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு யார் என்றால் பிதாவாகிய தேவனால் உண்டாக்கப்பட்ட அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுதுன்னா பிதாவாகிய தேவன் மாதிரியே இருக்கிறார். இப்போ பாருங்கள், இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் தியானித்த பிறகு நாம் என்ன தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் மாதிரியே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்கள், யோவான் 14:9. யோவான் அதிகாரம் 14 வசனம் 9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ பாருங்கள், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருக்காருன்னு இந்த வேதம் சொல்லுது. பிதாவாகிய தேவன் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா எந்த அர்த்தத்தில், அதாவது நான் தான் பிதா என்கின்ற அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. அப்போ என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்றால் எந்த அர்த்தத்தில் சொன்னார்னா பிதாவாகிய தேவன் மாதிரியே இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து மிக எளிய நடையில் சொல்கிறாரு, என்னை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்னை அனுப்புனார்ல பிதா, அவர் மாதிரியே நான் இருக்கிறனால
என்னை பார்த்துட்டிங்கன்னா என் பிதா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறார். அப்போ இதனால தான் இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்து தான் பிதா தான் இயேசு கிறிஸ்து என்று நினைக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருக்கிறாருன்னு இந்த வேதம் சொல்லுதுன்னா, பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபம், அவருடைய ரூபம், பிதாவாகிய தேவனுடைய ரூபம் எப்படி இருக்கிறதோ, பிதாவாகிய தேவனுடைய சாயல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கிறவர் தான் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்றால், நான் தான் பிதா என்று அந்த அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா என்ன, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்னை அனுப்பினார்ல பிதா மாதிரியே நான் இருக்கிறனால என்னை பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வேறு, பிதாவாகிய தேவன் வேறு. பிதாவாகிய தேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை தான் வெளிப்படுத்த வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கிறார் என்றால், யோவான் அதிகாரம் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பாருங்கள், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்போ பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த வந்தவர் யாருன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன். ஆங்கிலத்தில் ஒன்லி பிகாட்டன் சன். அவருடைய ஒரே பேரான குமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த வந்தவர் என்று இந்த இடத்துல நமக்கு தெரிய வருகிறது. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலும் பார்க்க முடியாது. அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் அதிகாரம் 5:37, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்போ பாருங்கள், சொல்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், பரலோகமாகிய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். பரலோகமாகிய சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார் என்று அநேக வசனங்கள் நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் இந்த பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 1 யோவான் அதிகாரம் 4:12, 1 யோவான் அதிகாரம் 4:12, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். பாருங்கள், தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை தான் வெளிப்படுத்த வந்தவர் அவருடைய ஒரே பேரான குமாரன். அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில வசனத்தை நாம் மேற்கோள் காட்டி நாம் தியானிக்கலாம். இப்போ பாருங்கள், யோவான் அதிகாரம் 6:46, யோவான் அதிகாரம் 6:46, தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் அப்படின்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இருந்தார். அப்போ பிதாவாகிய தேவன்கிட்ட எப்படி இருந்தார்னா வார்த்தையாக அவர் இருந்தார். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா யோவான் அதிகாரம் 1:2, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போ பாருங்கள், தேவனோடு இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று எந்த அர்த்தத்தில் சொன்னார்னா, பிதாவாகிய தேவன் மாதிரியே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ என்னை பார்த்துட்டிங்கன்னா என்னை அனுப்பினார்ல பிதாவாகிய தேவன், அவர் மாதிரி நான் இருக்கிறனால என்னை பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் என்றால் நான் தான் பிதா என்று அந்த அர்த்தத்தில் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று இந்த வேதாகமம் எடுத்துரைக்கிறது. இப்போ பாருங்கள், இப்படிப்பட்டதான சத்தியம் இன்றைக்கி யாருக்கும் புரியாது, விளங்காது. ஏனென்றால் பிதா தான் குமாரன், குமாரன் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருவர் அப்படின்னு இன்றைக்கு உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான விசுவாசம் இந்த பைபிளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே இல்லை. பிதாவாகிய தேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் நாம்
விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இப்படிப்பட்டதான ஒரு சத்தியம் இன்றைக்கு யாருக்குமே விளங்காது, புரியாது. எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 25 மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 25 அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கள்ளிமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார் பாருங்கள். இவைகளை பிதா யார், குமாரன் யார் என்று நாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ எப்படி சொல்கிறாருன்னா, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சிட்டார். பெரிய பெரிய போதகர்களுக்கெல்லாம் இது மறைச்சிட்டார். பிதா யார், கடவுள் யார் என்கின்ற அந்த அடிப்படையே மறைச்சிட்டார். அப்போ பாருங்கள், சகலமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து யாருக்கு பிதாவை வெளிப்படுத்தணும், யாருக்கு கடவுளை வெளிப்படுத்தணும்னு இயேசு கிறிஸ்து நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் கடவுள் யார் என்று இந்த வேதம் மிக அழகாக தேவன் வெளிப்படுத்துவார். அன்பான சகோதர சகோதரியே, அப்போ என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்றால், நான் தான் பிதா, நான் தான் கடவுள் என்று இயேசு கிறிஸ்து அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.